வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான பகுதி தான். சிங்க கெபியில் போடப்பட்ட தானியேல். பெருங்கூட்டமே திரண்டு வந்தாலும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் வெற்றி பெறுவார்கள். இதற்கு தானியேலின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. முதலாவது நாம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கே அரசனின் துக்கத்தையும் அவனுடைய விசுவாசத்தையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். பிரதானிகளது சூழ்ச்சியை புரிந்து கொண்ட அரசனால் தானியேலை விடுவிக்க முயன்றும் அவனால் முடியவில்லை. 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கு அரசன் தான் வஞ்சகமாக தீய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டதை எண்ணி துக்கமடைந்தான். தானியேலுக்கு தண்டனையை நிறைவேற்ற பிரதானிகள் அரசனை வற்புறுத்தவே தானியேலை கெபியிலே போட கட்டளையிட்டான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்ற விசுவாச வார்த்தையை தானியேலிடம் கூறினான். இதை நாம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அரசனிடமிருந்து ஒரு விசுவாச அறிக்கையை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். தானியேலுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் அவன் தேவனோடு கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தையும் தானியேலின் தனிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையையும் பார்த்த அரசனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசத்தின் அறிக்கையாக இந்த வார்த்தை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை பிரஜாதிகளை தொடக்கூடியதாய், அவளுடைய விசுவாசத்தின் அளவை உயர்த்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக 19வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே தானியேலுடன் தேவன் இருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு பயந்து தவறுக்கு உடந்தையான அரசனால் தூங்க முடியவில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம் 18வது வசனத்துல. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். அரசனுடைய மனசாட்சியுடன் ஆவியானவர் பேசியிருக்க வேண்டும் என்பதை அவன் செயல்களிலே, அவனுடைய நடக்கையிலே, அவன் தூக்கமின்மையால் படும் கஷ்டத்துல நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பசியாயிருந்த சிங்கங்களின் நடுவில் போடப்பட்ட போது தானியேல் எதிர்த்து நிற்கவில்லை. தேவன் தானியேலோடு இருந்து சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி காத்தார். தேவனை விசுவாசிப்போர் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் அவர்களுடன் இருப்பார் என்பதற்கு தானியேல் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். இறுதியாக 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே தண்டனை பெற்ற தீயவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேல் மீது குற்றம் சாட்டிய மனிதரையும் அவனது குடும்பத்தாரையும் கெபியிலே போடும்படி கட்டளையிட்டான் அரசன். 24வது வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையான தானியேலை தொடாத சிங்கங்கள் தீயவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து
அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகத்துவத்தை கண்ட அரசன், தானியேலின் தேவனே ஜீவனுள்ளவர், நிலைத்திருக்கிறவர், அவரது ராஜ்யம் அழியாதது, அவரே இரட்சிக்கிறவர் என்று எழுதினான். ஜீவனுள்ள தேவனை பற்றி அரசன் எழுதியவை நாடெங்கும் பரவின. தேவன் மகிமைப்படுத்தப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, தேவ திட்டத்திற்கு முன் தீமை ஒருபோதும் நிலை நிற்காது என்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.